And what is the lunch? What is menu? Oh yeah, biryani. Snacks. என்னடா ஜிலேபி கொண்ட இந்த மாதிரி கொண்டே நான் பார்த்ததே இல்ல. செம்மையா இருக்குல்ல? ஏர்போர்ட் உங்களுக்கு ஏதோ காம்ப்ளிமெண்ட் இல்ல அப்ப நீங்க வந்து அண்ணன் பேசும்போது தமிழ்ல பேசுங்க. ஓகே அண்ணன் பேசும்போது நீங்க தமிழ்ல பேசுங்க, சித்தப்பாட்ட பேசும்போது நீங்க இங்கிலீஷ்லயே பேசலாம். வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுல்லா சண்டே வந்து நான் சித்தன வீட்ல இருக்கறதா முடிவு பண்ணிருக்கேன். எங்க வீட்ல அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல கிளம்பிடுவேன் ஃப்ரெண்ட். கோர்ஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கிட்ட கேட்கலாம். அத சொல்லுங்க. ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கேட்கலாம். கண்டிப்பா. உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்பான். இல்ல இதெல்லாம் தான் உனக்கு வந்ததுல இருந்து டவுட் ஆகுது. Where is your house அப்படினு சொல்லி கேட்கலாம். ஆன்சர் சொல்லுங்க. இவனை நம்பி கல்யாண ஆர்டர் கச்சேரி ஆர்டர் ஒண்ணு கேமரா தண்ணிக்குள்ள போட்டுருவான், இல்ல காடை தொலைச்சு கடல்ல தேடுவான். இல்லன்னா நீங்க கல்யாணத்தை 2 தடவை பண்ற மாதிரி இருக்கும். சாரி சார், தாலி கட்டமா மிஸ் பண்ணிட்டேன் அப்படி மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ் எடுத்து பார்த்தா அவங்க அம்மா தாலி கட்ட மாதிரி இருக்கும். கோர்ஸ் ஜாயின் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஸ்டூடண்ட்ஸ் கேக்குறது வந்து நம்ம கவுன்சிலர் கிட்ட கேட்பாங்க. சொல்லி யார் கவுன்சிலர் இப்ப? இதுல வந்து நம்ம வீரா கவுன்சிலர், நம்ம சுபாஷ் வந்து கவுன்சிலர். எங்க ஏரியா தண்ணி வரல கொஞ்சம். காலங்காலமா பேச்சுலர்னாலே தோசை இட்லி பொடி தான். ரெண்டுமே இருக்கு உனக்கு. வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளிய வேலை வாங்குறது தமிழர் பண்பாடா? நான் தமிழனே கிடையாது. என்னச்சே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுல இந்த மீசை இந்த மூஞ்சல பச்சை பாக்கும்போது தமிழன்னு சொல்லுவாங்க. கவுன்சிலர் ஓகேங்களா? இவனுக்கு எவ்வளவு இங்கிலீஷ் இருக்குன்றது அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்றது பார்த்தோம். உள்ள இருக்கு. இதுக்கு மட்டும் இங்கிலீஷ் சொல்லுங்க. நாளை நான் உன்னை ஒரு திரைப்படத்துக்கு கூட்டி செல்றேன். அங்க அவரை எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். மொட்டை அடிச்சா வேணும்னே நீங்க இதுவரை வாவ், அண்ணன் பண்ண காமெடியில எப்படி சிரிக்கிறாரு பாருங்க. துணிக்கடை எங்க இருக்குன்னு பாருங்க. உங்ககிட்ட சொன்ன கரெக்டா அப்படி நீங்க பாருங்க. லேடிஸ் ஹாஸ்டல் பாப்பா. நீ 2 பேரும் நானே பாக்குறேன். நீ எப்பேர்பட்ட சொக்குன்னு எனக்கு தானே தெரியும். நான் பாக்குறேன். நீ முதல்ல கேமரா எங்க இருக்குன்னு பாரு. இந்த ஃபுட்டேஜ் எங்க போகும்னு தெரியாது எனக்கு. அத பாரு. இதே மாதிரி நடந்திருக்கா? நீங்க ஏதாவது சீரியஸா சொல்லி கொடுத்துருவோம். லியோ ட்ரைலர் இருந்து குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஆபீஸ்ல நல்லா பேசிட்டு வாங்க சீரியஸா. பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு படத்தை அனுப்பிச்சுட்டு எல்லாரும் டைவர்ட் பண்ணிடுவாங்க. அப்படி ஏதாவது பண்ணுவாங்களா? இங்க பண்றதே இவங்களா? அதாவது ஒரு பொண்ணை சந்தோஷப்பட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஆனா ஒரு ஆம்பளைக்கு 90 ரூபாய், 90 ரூபாவோ 150 ரூபாவோ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருந்தா போதும். மனுஷன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம அதர் லாங்குவேஜஸ் மூலமா இங்கிலீஷ் சொல்லி கொடுப்போம். மலையாளம், கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு, ஸ்பானிஷ். கூடிய விரைவில் அதையும் உங்களுக்கு கத்துக்கிறோம். அப்படியே கேஷுவலா கண்டினியூ பண்றீங்க. அப்ப வந்து இப்படி இப்ப நான் ஒரு 17 வயசுல உங்ககிட்ட இங்கிலீஷ்ல சொல்லி தாங்க சேர்ந்தனா அன்னைக்கே அடிச்சு துரத்திடுவாங்க. இல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. யாராவது ஒருத்தவங்க உடம்பு குறைஞ்சிருக்க ரைட்டா குறைஞ்சிருக்கு அப்படி சொன்னா நாளைக்கு நாள் எஞ்சி திரும்ப வாக்கிங் போக முடியும். கிட்ட வந்து உங்களால முடியும், நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க பண்ண மாட்டீங்க. நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல மயிர் அதான் போய் அப்படின்னு சொன்னா மயிர் பண்ணிட்டேன் அப்படி பண்ண மாட்டாங்க. மயிர் தானே போவோம், மயிரா போயிட்டு போவோம் அப்படின்னு. தாய்லாந்து போயிருந்தீங்க இல்லையா? சொல்லுங்க. அது வச்சு ஒரு கேள்வி கேக்குறேன். ஓகே. சவாட்டிக்கா அப்புன்கா அப்படியே வார்த்தை இருக்கு. இருக்கு. சவாட்டிகாம்னா வணக்கம், அப்புன்காப்னா தேங்க் யூ. நீங்க நாங்க கத்து கொடுத்துறோம். ஃபீஸ் பண்ணுங்க, ஃபீஸ் பண்ணுங்க. விவசாயிகளின் உரிமை, விவசாயிகளின் உடை எது? நெசவாளர்களின் உழைப்பு எது? வேஷ்டி. அதுக்கு மேல உடம்பு. தனியா கேள்வி வைங்க, அப்பதான் ஒரு 2 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவேன். வேர் இன் தாய்லாந்து லாஸ்ட். அது எப்படி சொல்றீங்க? வா இங்க வா. இது ஓகே பாருங்க உங்களுக்கு. இது ஓகே பாருங்க. இது நல்லா இருக்கு. இது சொல்லு, ஏதாவது சொல்லு. ஏஎம் எப்படி? நான் இங்க இருக்கல ஐ வந்தாலே ஆம் தான் வரும். அப்ப நான் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு நான் இங்கிலீஷ் பார்ட்னர்ல இருந்தேன். ஐ வாஸ். சம்மங்க. ஐ இஸ்ன்னு சொல்ல கூடாதுண்ணே இந்த இடத்துல. ஐஸ் அப்படி நினைச்சுப்பாங்க.
இனிமேல் வேஷ்டி சட்டை பேண்ட் சட்டை இதெல்லாம் வேணாம். இந்தியன் ஆர்மியில இருக்கிறவங்களுக்காக இந்த பேண்ட் நம்ம போடுறோம். சல்யூட். தீபாவளிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆர்மிக்கும் அவங்க அங்க கொண்டு போடுறாங்க, நம்ம இங்க அனுப்பிட்டு போறோம். ஆர்மின்னே வந்துட்டாங்க. உன்னை ஏன் தெரியுமா அங்கே நீங்க அமிச்சாங்க? சுட்டாம்பா அம்மாளுங்களை. அதுக்கப்புறம் அச்சு அங்கே நீங்க துரத்துனாங்க. Salt and pepper dash commonly used for seasoning. So அந்த இடத்துல இஸ்ஸா ஆரா. மாட்டிக்கினாரு ஏன் சொல்லுங்க? ஏன் அப்படின்னா உப்பும் மிளகும் சேர்ந்து திப்பிலி கொஞ்சம் போட்டு அப்புறம் கொஞ்சம் சீரகம்லாம் போட்டீங்கன்னா ரசம் வைக்கலாம். போட்டு பார்க்கலாமா இதை? போட்டு பார்க்கலாம்ல. கேட்டுங்க, இன்னைக்கு இருக்குடி. இன்னைக்கு தமிழ்நாட்டு மன்மதனே வாரா. யார் வந்துக்கிறாரா? மிஸ் அடிக்கிறா. மிஸ் எங்க அப்பா வந்திருக்காரு. மிஸ் Okay, silence. உங்க வாய்ஸ் பிரியக்கா ஒண்ணு இருக்கு. ஏதாவது சொல்லாது. அப்படி தூக்கினா எப்படி வரும்? பம்பிங் ஜப்பாக்கு ஜம்பக்கு ஜம்பக்கு ஜம்ப். என்னது? ஓ இது ஆடு பாம்பே விளையாடு. நீங்க போடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஏதாவது போடுங்களா? வாங்கிக்க. நாங்க 5 பேர் போனோம் எங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல நாங்க 5 பேருமே சபதம் போட்டோம். என்னன்னு? நம்ம 5 பேருமே உலகத்துல வெவ்வேறு இடத்துல பெரிய ஆளா வரணும் அப்படின்னு. அப்படின்னு கடைசியில இப்ப 4 பேர் செத்துட்டாங்க. ஒருத்த மட்டும் உயிரோட இருக்க. தலைவர் திமிங்கலம் தானுங்கோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் அவங்க இத பார்த்து She sells seashells by the seashore. அவள் கடற்கரையோரம் இப்ப எல்லாருமே சேர்ந்து வர ஒரே இடம் சித்தனை வீடு. வீடு. இதுல என்ன தெரியுது? சித்தனை வீடு தான் சென்டர்ல இருக்கு. வாரம் சித்தன்ன வீட்டில் ஆலவாரம். It's my life, it's now or never. நான் சோறு, நான் ரசம், நான் முட்டை. நான் கட்டிங். இதுக்கு மேல என்னடா கட்டிங் இருக்கு இந்த மண்டையில? வெஜிடபிள்ஸ் கட்டிங். ஓகே, முடி விழுவாம பாத்துக்க. தூங்குறா சதீஷ். சரி, நம்ம பாடுறத அவனுக்கு தூக்கம் வந்துச்சு. ஒரு தாய் மாதிரி தான் அவனுக்கு. நம்ம அப்போ நம்ம தான் அவருக்கு பால் கொடுத்தோமா? சத்தம் யாரு கொடுப்பா? காரணம் எங்க சத்தமே வரல. புடிங்கியே வெளில போட்டுறேன். அது ஏன் மூணு இழுத்துனேங்கிற? புடிங்கி வெளில போட்டு போயிட்டு இருக்கேன். தேடிக்கிறா. இதுல லேடி சொல்லியா? சத்தம் வேற மாதிரி கேக்குது.